நீ பாதுகாப்பாக இருக்க வேண்டுமென்று அன்னையிடம் உன்னை அடைக்கலம் கொடுத்தேன். தாங்கி பிடிக்க தந்தையையும் கொடுத்தேன். தவழ்ந்து நடக்கும் வயதில் தூக்கி கொண்டாட உறவுகளையும் கொடுத்தேன். இத்தனையும் கொடுத்தும் கூட இன்று நீ யாருமில்லாமல் தனிமரமாக நிற்கிறாய். சொந்த பந்தங்களோடு மகிழ்ச்சியாக இருப்பாய் என்றுதான் எண்ணினேன். அவ்வாறு எண்ணியது தவறு என்று உணர்த்தி விட்டார்கள். அன்று உன்னை தூக்கி கொண்டாடிய உறவுகள்தான் இன்று உன்னை சுமையாக எண்ணி தூக்கி எறிந்துவிட்டு தூரமாக சென்று விட்டார்கள். உறவுகள் உன்மேல் வைத்திருந்த பாசத்தை பார்த்து படைத்தவளான என்னை கர்வம் கொள்ள வைப்பார்கள் என்று நினைத்தேன். ஆனால் அது பாசமல்ல, வேஷம் என்று என்னை கவலைப்பட வைத்து விட்டார்கள். யாரையும் நம்பி ஏமாந்து விடாதே. தனிமையில் இருக்கிறேன் என்று கவலை கொள்ளாதே. நீ தனியாக நிற்பதால் தான் நான் உனக்கு துணையாக நிற்கிறேன். சென்றவர்கள் சென்றவர்களாகவே இருக்கட்டும். நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியிலும் என் அடியும் பதிந்திருக்கும் என்பதை மறவாதே. மற்றவர்கள் வேண்டுமானால் உன்னை பாரமாக நினைக்கலாம். ஆனால் நான் உன்னை பாசமிகு பிள்ளையாகவே காண்கிறேன். எப்போதும் உனக்கு துணையாக வந்து உன்னுடன் கைகோர்ப்பேன் என் அன்பு செல்வமே.